வேலூருக்கு அடுத்து விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு. பஞ்சு டைலாக்கு, சினிமா, இந்த மோகம், கடைசி வரைக்கும் தஞ்சாவூர் பிரச்சனையை பற்றியே பேசலை. உன் பக்கத்திலே விழுந்து சாகுறான். ஒரு 100 மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இருக்காதுங்க. விஜய் பக்கத்திலே விழுந்து அன்கான்சியஸ் ஆயிட்டான். அப்படியே விஜய் போயிட்டே இருக்காரு. கடல் மீனவர்கள் வந்து கடல் விவசாயம்னு சொல்றான் மீனவர்களை. ஒரு அறிவு கட்டத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். தயவுசெய்து வடசென்னை பக்கம் மீனவர்கள்ட்ட போய் நீங்க எல்லாம் விவசாயம் பண்றீங்களாமே கடல்லன்னு சொன்னா சிரிப்பாங்க. டேய், அது அழியாத வேட்டை தொழில். உனக்கு என்ன தெரியும் மீனவர்களை பத்தி? நீ எல்லாம் சுறானு வேற நடிச்சிருக்கிற மூதே. வெளியே எந்திரிச்சு போன அடிச்சு விரட்டிட்டு வந்து இது ஒரு அழியாத வேட்டை தொழில். இந்த போதையில இதையில குடிச்சு கிடிச்சிட்டு வந்துட்டாராங்க. நான் வந்து அடுத்த ஜென்மத்துல விவசாயியா பிறப்பேன் அதுவும் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த ஜென்மத்தில் என்ன புடுங்க போறியா? இந்த ஜென்மத்திலே போராஜா. நீ நிக்கிறது தஞ்சை. அப்ப அதுக்கு அடுத்த ஜென்மத்துல மீனவரா வருவியா? அப்ப அதுக்கு அடுத்த ஜென்மத்துல மருத்துவரா வருவியா? யார்ரா நீ? அநேகனா? யார்ரா நீ? அப்படிதான் இருக்கு நமக்கு. நான் ஓப்பனாவே சொல்றேன். தாவேக்கா உங்க வீட்டுல அப்பா அம்மா யாராவது இந்த சேனல் பாக்குறீங்கன்னா, உங்க வீட்டுல தாவேக்காவில் இருக்கிறவன யாராவது பாத்தீங்கன்னா ஓட்டு போட சொல்லுங்க. ஆனா தயவு செய்து அவங்க கூட்டத்துக்கு அனுப்பிடாதீங்க. தயவு செய்து அவங்க கூட்டத்துக்கு போகாத. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவன் வரமாட்டான்டா. குஷியானது வரமாட்டான். யாரும் வரமாட்டாங்க. அப்படியே உன் மேல பழிய போட்டுருவாங்க. உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ எதுக்குடா வந்தேன்னு உன் மேல பழிய போட்டுருவாங்க. உன் உழைப்பு, உன்னோட தியாகம், உன்னோட எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால தயவு செய்து கூட்டத்துக்கு அனுப்பி வைக்காதீங்க உங்க பிள்ளைங்களை. திரும்ப வருவானான்னு தெரியல. அப்படி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏதாவது ஒன்று. இன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது பதறுது. அதுக்குள்ள அவங்க சொல்லிட்டாங்க, அந்த பொலேரோ போலீஸ் வேன் ரிவர்ஸ் வந்துச்சு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அந்த வேன் அங்கேயே நிற்கிது. வீடியோவில் பச்சையா தெரியுது. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று பத்திரிகையாளர் சேக்குவார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தஞ்சை செங்கிப்பட்டி வேலூருக்கு அடுத்து விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு. பஞ்சு டைலாக்கு, சினிமா, இந்த மோகம், கடைசி வரைக்கும் தஞ்சாவூர் பிரச்சனையை பற்றியே பேசலை. தஞ்சாவூரில் இருந்துக்கிட்டு வேலூர் மக்களே உங்களை மறந்துட்டேன், என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்கள். நீ வேலூர் மக்களை மறக்கலை, வேலூர் பிரச்சனையவே பேசலை. வேலூரில் என்ன அடிப்படை பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். தஞ்சாவூரில் என்ன இருக்கு தெரியும், சேலமில் இருக்குன்னு தெரியும். 3 மாவட்டத்துக்கு போயும் 3 மாவட்டத்தோட அடிப்படை பிரச்சனை என்னன்னே பேசலை. இதெல்லாம் நான் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இந்த மாவட்டத்தில் பேசலை. ஈரோட்டில் இங்கே மஞ்சள் அது இதுன்னு பேசிட்டு வந்தவர் தான். அதோட இந்த கடைசி 3 கூட்டத்தில் எனக்கு அநீதி நடந்துருச்சு, எனக்கு நியாயம் வேணும், என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க, மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் தான் பாவம், நான் தான் இது அப்படின்னு தனக்கு தானே ஒரு செல்ஃப் சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இடத்த காலி பண்ணியிருக்காரு. உன் பக்கத்திலே விழுந்து சாகுறான். ஒரு 100 மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இருக்காதுங்க. விஜய் பக்கத்திலே விழுந்து அன்கான்சியஸ் ஆயிட்டான். அப்படியே விஜய் போயிட்டே இருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. உயிரிழப்புகள் நடந்துட்டே இருக்கு, விபத்துகள் நடந்துட்டே இருக்கு. இன்னும் வந்து அவங்களுடைய தொண்டர்கள் இன்னும் அரசியல் படத்துலையோ அவரு முதல்ல மெச்சூர்ட் ஆகணும். அவருடைய ஸ்பீச்சே நம்ம டீகோட் பத்தி பேசணும்னா அவன் சிந்திக்க வைக்கணும். நீங்க இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அவனை வந்து சிந்திக்க வைக்கிறதுக்கு நீங்கள் அவர் பேசியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நாகை வன்கொடுமையை பற்றி பேசுகிறாரு. நாகையில் நடந்தது சட்ட ஒழுங்கு நல்லது தான், பேசு. அது சாதிய பிரச்சனைன்னு சேர்த்து பேசு. அப்போ அவன் கீழே இருக்கவன் பார்ப்பான், சாதிய பிரச்சனை, சாதினா என்ன, அங்கே என்ன சாதி இருக்குது, வெட்டுப்பட்டவன் எந்த சாதி, வெட்டினவன் எந்த சாதி அப்படின்னு அவன் பார்ப்பான், தேடுவான். அதை நீ பேசணும்ல. அப்போ ஐயோ சாதி ஒருத்தனை வெட்ட சொல்லுமா, சாதி வேணாம், அதை நீ சாதிய பிரச்சனைன்னு சொல்லு. என்ன உனக்கு என்ன அவ்வளோ கூசுது உடம்பு சாதி பிரச்சனைன்னு சொல்றதுக்கு? சொல்ல மாட்டேன். ஏன் தயங்குறாரு அவரு? ஏன்னா சாதி ஓட்டு வேணும். அடுத்தது மேல்மா நிலைப்பாடு என்ன, ஒரு லைன்ல அடிச்சுட்டு போறது. மேல்மாவை பத்தி அரசோட நிலைப்பாடு என்ன, உன் நிலைப்பாடு என்ன, மேல்மா திட்டத்துல உன்னோட நிலைப்பாடு என்ன? இந்த அரசாங்கம் தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு, எந்த நிலங்களையும் நாங்க விவசாயிகளுடைய அனுமதி இல்லாம அப்புறப்படுத்த மாட்டோம், ஆக்கிரமிக்க மாட்டோம். முக்கியமா ஒன்னே ஒன்று, அங்க இருக்க விவசாயிகளை யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணி அந்த நிலத்தை எடுத்துச்சா, இது இந்த கவர்மெண்ட் புல்டோசர் மாடல் மாதிரி போய் எல்லாத்தையும் பேத்து எரிஞ்சு அந்த நிலத்தை கைப்பற்றுச்சா? ரொம்ப சிம்பிளா கேட்போம். நீ எப்படிடா இந்த மாதிரி சொல்லுவேன்? நம்ம திரும்ப இங்க இருந்து செருப்படுத்த அடிக்கணும்ல. மேல்மா நிலைப்பாடுல அரசு தெளிவா சொல்லிச்சு. ஓன் நிலைப்பாடு என்ன? காவிரி விவகாரம் பத்தி ஒரு லைன் பேசிட்டு போற. திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா உச்சநீதிமன்றத்துல போய் போராடி தனி வாரியம் அமைக்கணும்னு சொல்லி நீ தீர்ப்பும் வாங்குது. அதை பாஜக பார்த்துட்டு இது எங்களுக்கு சரியா புரியல, இது வாரியமா ஆணையமா அமைச்சிடறோம்னு ஆணையமா அமைச்சு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை காவிரி நீரை திரும்ப கர்நாடகாவுக்கே தாரவாத்து கொடுத்தது பாஜக. நீ எப்படா திமுகவை கேட்ப? நீ தப்பு பண்ணிதான் நியாயமா கேட்கணும். திமுக எப்படா கேட்ப? இவங்க சட்ட போராட்டம் நடத்தியிருக்காங்க உச்சநீதிமன்றம் போய், நீ எப்படி அதை கேட்ப? அடுத்து கடல் மீனவர்கள் வந்து கடல் விவசாயம்னு சொல்றான் மீனவர்களை. ஒரு அறிவு கட்டத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். தயவுசெய்து வடசென்னை பக்கம் மீனவர்கள்ட்ட போய் நீங்கள்லாம் விவசாயம் பண்ணுறீங்களாமே கடல்லன்னு சொன்னால் சிரிப்பாங்க. டேய், அது அழியாத வேட்டை தொழில்.
உனக்கு என்ன தெரியும் மீனவர்களை பத்தி? நீ எல்லாம் சுறான்னு வேற நடிச்சிருக்கிற மூதேவி, வெளியே எந்திரிச்சு போன அடிச்சு விரட்டிடுவாங்க. இது ஒரு அழியாத வேட்டை தொழில். அவங்களுக்கு என்ன தேவைன்னா அதை சொல்லணும். நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மீனவர்களை வந்து கை வச்சா நான் வந்து விடமாட்டேன். நீ யார் ராஜா விடுறதுக்கு? நீ யாரு? நீ சாதாரண ஒரு சிஎம். உன்னோட சிஎம் வந்து லெட்டர் கொடுக்குறாருன்றல, நீ உதாரணத்துக்கு நீ சிஎம் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. நீ சிஎம் ஆயிட்ட, இலங்கை கடற்படை வந்து நம்ம தமிழக மீனவர்களை அடிக்குது. நீ என்ன செய்வ? உன்னோட உச்சபட்ச பவர் என்ன? ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு லெட்டர் அனுப்பணும், அவ்வளோதான். வேற எதுவும் பண்ண முடியாது. இது 2 நாட்டோட பிரச்சனை, 2 பிரதமர்கள் பேச வேண்டிய பிரச்சனை, 2 நாட்டோட அஃபீஷியல்ஸ் பேச வேண்டிய பிரச்சனை. ஒரு நாட்டு கீழே இருக்கிற ஒரு முனிசிபலா இருக்கிற ஒரு முதலமைச்சர் இதுல தலையிடவே முடியாது. என்ன சீமானு சொன்ன மாதிரி தனி நெய்தல் படை அமைச்சு போய் அடிப்பியா? அப்படிலாம் அடிக்க முடியாது ராஜா. நீ போய் அப்படி போய் யாரையாவது போய் இலங்கை தமிழர்ல கை வச்சுட்டேன்னா இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு பதில் சொல்லணும், இந்திய அரசாங்கம் ஐநா சபைக்கு பதில் சொல்லணும். இது சர்வதேச பிரச்சனை. தற்கூரி மாதிரி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் தான் கொடுக்க முடியும். மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னு இது மத்திய அரசாங்கம் தான் இதுல தலையிடணும். ஏன்னா மீனவர்கள்ட்ட துப்பாக்கி கொடுப்பியா லூசா? நீ அப்படிலாம் பண்ணவே முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல வந்து அவரு சொல்றாரு. ஆளும் அரசாங்கம் எங்களுக்கு எஸ்ஓபி போடுது, இன்னொரு கட்சி வந்து எங்களை பழி வாங்குது. நீ இன்னைக்கு நடந்த கூட்டம் மட்டும் வச்சுக்கோங்க, இவங்களுக்கு 3 எஸ்ஓபி போடணுமா போடக்கூடாது? மனசாட்சியோட சொல்லுங்க. டிவி பார்த்த நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், தாவேக்கா உங்கள் வீட்டில் இப்போ அப்பா அம்மா யாராவது இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் தாவேக்காவில் இருக்கிறவனை யாராவது பார்த்தீங்கன்னா ஓட்டு போட சொல்லுங்கள். ஆனால் தயவுசெய்து அவங்க கூட்டத்துக்கு அனுப்பிடாதீங்க, உங்கள் பிள்ளையை இழந்துடாதீங்க. நீ ஓட்டு கூட போட்டுக்கோ விஜய்க்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உயிரை விட்டுறாத. நான் ஓட்டு கூட போடாதுன்னு சொல்ல, சுயநலத்துக்காக சொல்லிடுது. நீ அவனை பிடிச்சிக்கோ, அவன் படத்தை பாரு, சோசியல் மீடியாவில் உனக்கு ஃபயர் விடு, லைக்கை போடு, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஏரியா அளவில் என்ன வேலை வேணாலும் பண்ணிக்க. தயவுசெய்து அவன் கூட்டத்துக்கு போகாத. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவன் வரமாட்டான்டா, குஷியானது வரமாட்டான், யாரும் வரமாட்டாங்க. அப்படியே உன் மேலே பழிய போட்டுருவாங்க. உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ எதுக்குடா வந்தேன்னு உன் மேலே பழிய போட்டுருவாங்க. உன் உழைப்பு, உன்னோட தியாகம், உன்னோட எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால தயவு செய்து கூட்டத்துக்கு அனுப்பி வைக்காதீங்க உங்கள் பிள்ளைங்களை. திரும்ப வருவானான்னு தெரியல, அப்படி ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏதாவது ஒன்று. இன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது பதறுது. அதுக்குள்ள அவங்க சொல்லிட்டாங்க, அந்த பொலேரோ போலீஸ் வேன் ரிவர்ஸ் வந்துச்சு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அந்த வேன் அங்கேயே நிற்கிது, வீடியோவில் பச்சையாக தெரியுது. சரி, நாம் என்ன கேட்குறோம், அந்த வேன் ரிவர்ஸ்லேயே வரட்டும். நீ ஏன் ஹெல்மெட் எல்லாம் போன? விதிமுறை கொடுக்கப்பட்டிருக்குல்ல, பர்மிஷன் கொடுக்கல, நீ ஏன் ஹெல்மெட் எல்லாம் போன? ஹெல்மெட் போட்டு தான் நேரம் அடி கம்மி தானே. நீ ஏன் ட்ரிபிள்ஸ் போன? நீ ஏன் ஓவர் ஸ்பீடு போன? விஜய் போகிற வாகனத்துக்கு ஈக்குவலாக நீ ஏன் வேகமாக போன? அப்போ ஒட்டுமொத்த அஃபென்ஸும் நீ பண்ணிட்டு நீ எப்படி இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவ? நீ எப்படி இங்கே சொல்லுவ? அப்போ எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. அடுத்து, தமிழ்நாட்டுக்குன்னு கிரிக்கெட்டில் அணி இருக்கா? தமிழ்நாட்டுக்குன்னு கிரிக்கெட்டுக்கு அணி இருக்கா? எனக்கு தெரிஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ்னு ஒன்று இருக்குது, அது தமிழ்நாட்டு அணியா? இன்னும் நடிகர் சங்கம் நடத்துறது தான் இருக்குது. இல்லை, எனக்கு புரியல. தமிழ்நாட்டு கிரிக்கெட் அணியே டெல்லி அணி கூட பார்த்து மிரளும். டெல்லி அணியால் கூட கிரிக்கெட் அணியில் டெல்லிக்குன்னு தனி அணி இருக்கா கிரிக்கெட்டில்? இந்த ஆள் போதையில் இதில் பிடிச்சி கிடிச்சிட்டு வந்துட்டாராங்க. கபடிக்கு தனியாக மாநில அளவில் அணி இருக்குது, தமிழ்நாடு அணி, தெலுங்கானா அணி அப்படின்னு அணி இருக்குது. ஃபுட்பாலுக்கு வாலிபாலுக்கு இருக்குது, நான் பார்த்துருக்கேன். கிரிக்கெட்டுக்குன்னு தமிழ்நாட்டுக்குன்னு தனி அணி இருக்கா? எனக்கு தெரியல. புதுசாக தமிழ்நாட்டு அணியவே டெல்லி அணி பார்க்குது, 2துலேயும் விசில் இருக்குன்னு வளர்றாப்புல. அது அடுத்ததாக நம்ம பார்க்கணும். மெயின், நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறப்பேன், அதுவும் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த ஜென்மத்தில் என்ன பிடுங்க போறியா? இந்த ஜென்மத்திலே போராஜா. நீ நிற்கிறது தஞ்சை, விவசாயத்துக்கு பேர் போன ஒரு மாவட்டம். தஞ்சையை சுற்றி இருக்க திருவாரூர், நாகப்பட்டினம், கீழ் தஞ்சைன்னு ஒரு இடத்துக்கு போ, கீழ் வெண்மணின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் அங்கே ஒரு உயிர்நீத்த தியாகிகள் முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு இன்னையிலேருந்து நீ விவசாயம் மாறலாமே. எத்தனை தஞ்சை, எத்தனை புஞ்சை இருக்கு, என்னைக்கு அறுவடை, என்னைக்கு எந்த இதில் எவ்வளோ பயிர் போடுவீங்க, எவ்வளோ தண்ணி பாய்ச்சுவீங்க, எல்லாத்தையும் இன்றைக்கே போய் தெரிஞ்சுக்கோ. என்ன நீ கழட்ட போகிற? எதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் நீ வெயிட் பண்ணுற? அப்போ இந்த ஜென்மத்தில் நீ விவசாயியாக இருக்க மாட்டியா? அதை பற்றி தெரிஞ்சுக்கவே மாட்டியா? அப்போ எதுக்கு முதலமைச்சர் ஆகிற? விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்காம நீ எப்படி முதலமைச்சர் ஆக? அடுத்த ஜென்மத்தில் வருவேன். அப்போ அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் மீனவராக வருவியா? அப்போ அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் மருத்துவராக வருவியா? யார்ரா நீ? அநேகனா? யார்ரா நீ? அப்படிதான் இருக்கு நமக்கு. ஒரு நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. அப்படியே சென்டிமெண்ட்டாக எமோஷ்னலாக பேசி கன்வின்ஸ் பண்ணி, நான் அடுத்த ஜென்மத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையா பிறப்பேன், நான் அடுத்த ஜென்மத்தில் உங்கள் வீட்டு இதுவாக பிறப்பேன். இதெல்லாம் சென்டிமெண்ட்டான வார்த்தைகள். அடுத்து நசன்னு பேசுறாங்க. யாரு பேசுறா? இப்ப நான் இவர் பேசுற டீகோட் எல்லாமே சொல்லி மக்களை என்ன பண்ற? பஞ்ச் டைலாகா பேசி உயிரை வாங்குற. அடுத்ததா ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ், எல்லாரும்
எனக்காக குரல் கொடுத்தாரு, நன்றி. முதலமைச்சர் கூட குரல் கொடுத்தாரு, என்ன பூசி மொழி கொடுத்தாராம். நான் கேட்குறேன், உனக்கு என்ன பக்கம் பக்கமாக கடிதம் எழுதுமா? ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா? உனக்கு என்ன பக்கம் பக்கமாக எழுதுமா? விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறார், அவர் திரைத்துறையில் பெரிய பிரபலம், அவர் வந்து எல்லாத்தையும் விட்டு நாட்டுக்காக வந்து ஒரு படம் எடுக்கிறார், அப்படிலாம் எழுதணும். நீங்கள் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து இல்லை. சரி, அந்த 2 வார்த்தை எழுதுனாங்கல்ல, அந்த 2 வார்த்தையில் ஒத்த வார்த்தை கூட நீ எழுதலையே. உன் பிரச்சனைக்கே நீ வரமாட்டியே, இன்னொருத்தனை தூண்டி விட்டு தானே எழுதுற. உன் மாமா ஜெகதீஷ் வச்சு ரூட்டு போட்டு வச்சு தானே எழுதுற. உன் பிரச்சனைக்கே நீ வரமாட்டேன்னா வேற யார் வருவா? வேற யாரும் வரமாட்டாங்கல்ல. அப்போ இவர் வந்து சிஎம்ஐ பார்த்து அடுத்த குறை வந்து சொல்றாரு. அடுத்து இந்த முன்னாடியே நான் சொன்னதான், நாகை பிரச்சனையில் சாதி குறிப்பிடாமல் நாகையில் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, விஜய் ஆட்சியில் உட்கார வைப்போம், அந்த அடுத்த 4 வருஷத்துல ஒரே ஒரு கொலை கூட நடக்காது அப்படின்னு விஜய் வாக்குறுதி கொடுப்பாரா? கொடுக்கட்டும். ஒரே ஒரு பாலியல் வன்கொடுமை கூட நடக்கவே நடக்காது அப்படின்னு அவர் வாக்குறுதி. ஒரே ஒரு அதிகாரி கூட ஊழல் செய்தாருன்னு கைது செய்யப்படவா, ஊழல் செய்தார்ன்ற செய்தியே வராது அப்படின்னு இந்த 3 ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாருன்னா அவருக்கு நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன். இந்த வாக்குறுதியை அவர் சொல்லட்டும். ஒரே, அதாவது எங்கேயோ ஏதோ ஒரு விஷயங்கள் அங்கங்கே அதாவது 8 கோடி மக்கள் தொகை இருக்குது. 8 கோடி மக்கள் தொகை கண்காணிக்க 8 கோடி போலீஸை போட முடியாது. ஒவ்வொரு வீதிக்கும் ரவுண்ட்ஸ் தான் போக முடியுமே தவிர 24 மணி நேரமும் அந்த காவல்துறை அதே இடத்துல காவல் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சட்ட ஒழுங்கோட கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பாஜக பார்க்கும், நாம் தமிழர் பார்க்கும், அதிமுக பார்க்கும், இப்போ விஜயும் பார்க்குறாரு. இப்போ இவங்க எல்லாம் பார்க்குறவங்க இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்படுதா சட்ட ஒழுங்குல? நிச்சயமாக வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்படுது அப்படிங்கிறதுக்காக சட்ட ஒழுங்கு அதிகம் சீரழிதல் இல்லை. இங்கே உனக்கு வழக்குகள் அதிக அளவில் பதிவு செய்யப்படுது, அந்த அளவுக்கு இங்கே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் நடக்கப்படுது. நீங்கள் இதை இப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஐயோ இவ்வளோ வழக்குகள் அப்படின்றது. அப்போ வழக்கே போடாமல் 0 ஆக்க தெரியாத காவல்துறைக்கு? வழக்கே போடாமல் இந்த ஸ்டேஷனில் 0 பாருங்கள், ஒரு வழக்குள்ள இல்லை அப்படின்னு பெஸ்ட்டுன்னு ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டா நம்புவாங்கல்ல. குற்றங்கள் நடந்தால் உடனடியாக இங்கே நடவடிக்கை எடுக்கப்படுதா? நாகையில் பிரச்சனை, தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கா இல்லையா? எஸ்ஐஆர் யார் அந்த சார்னு வந்து கிளப்பி விட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். குற்றவாளி அடுத்த 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா? வேங்கை வயலில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா? கள்ளச்சாராய விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா? இப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லை நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா எங்கே குற்றச்சாட்டு வைக்கணும்னா, குற்றவாளிகளை இந்த அரசு காப்பாற்றுதா, வழக்குகள் பதிவு செய்யாமல் ஏமாத்துதா, அப்படிதான் நம்ம பார்க்கணும். இல்லையே, காப்பாற்றலையே, உடனடியாக நடவடிக்கை எடுக்குது. சொந்த கட்சியாளர் இருந்தால் நடவடிக்கை எடுக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க இதை இப்படி மாற்றி கொண்டு வரது இருக்குல்ல, அது வந்து அயோக்கியத்தனத்தோட உச்சம். அயோக்கியத்தனத்தோட உச்சமாக தான் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக. அது ஓம் சக்தி இல்லை, ஹோம் சக்தி. ஹோம் தெரியுமா? வீடு. அது ஹோம் சக்தி. இவர் வீட்டுக்குள்ளே இருக்காரு. அவர் கூட இருக்கிறவங்க சின்ன பையன் அவரே ஒத்துக்கிறாரா? அவரே ஒத்துப்பாரு. அது ஹோம் சக்தி. அதாவது எமோஷன், கலெக்ஷன். எங்க ஆட்சி வந்தா கலெக்ஷனே இருக்காது. அதை முதல்ல புசியானது கிட்ட சொல்லு. புசியானது மாவட்ட செயலாளருக்கு வாங்கிட்டு இருக்காங்க, கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்கான். உன் கட்சி பொண்ணு மருந்து குடிச்சு படுத்து கிடக்கு. திருச்சியிலேருந்து 2 மணி நேரம் மதுரை. அங்கே போனால் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலாம். அந்த பொண்ணு மருந்து குடிச்சு படுத்து கிடக்கு. யாருனால? உன் கட்சி மாவட்ட செயலாளர் கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாமல் மருந்து குடிச்சு படுத்து கிடக்கு. ஊழல ஒழிப்பேன். செங்கோட்டையன் பக்கத்தில் தான் நிற்கிறார். அவர் காதில் சொல்லு பார்ப்போம். ஊழல ஒழிப்பேன். ஆதவர்ஷன் பஸ் கீழே தான் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட சொல்லு ஊழல ஒழிப்பேன். இந்த லட்சணத்தில் கட்சி வச்சுக்கிட்டு இவங்க மாற்றுன்னு வந்து பேசுகிறாங்க. இந்த வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அது ஆல்ரெடி திமுக அரசு செயல்படுத்த வச்சிருக்கிற வாக்குறுதிகள் தான். வேலூரில் அவர் சொன்ன எல்லா வாக்குறுதிகளும் ஏற்கனவே திமுக அரசு நடைமுறையில் சாதிச்ச திட்டங்களே இந்த ஆள் வாக்குறுதியை சொல்லி வச்சிருக்காரு. எந்த திட்டம் நடைமுறையில் இருக்குன்னு கூட தெரியல. நான் முதல்வன் திட்டம் மூலியமா இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க இருக்க கல்வி நிலையங்களில் தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்கள், அரசு கல்லூரி மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டு அரசு உதவி செய்து கை மட்டும் காட்டலை. அந்த யூனிவர்சிட்டி நல்லா இருக்கும், போய் படிப்பான்னு மட்டும் காட்டலை. உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தமிழ்நாடு அரசு செய்யும் காமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் பல இடங்களில் போய் படிக்கிறான். ஸ்போர்ட்ஸில் முன்னேறி ஓடிக்கிட்டே இருக்கிறான். இங்கே ஸ்கூல் அப்டேட் மாடர்ன் ஸ்கூலாக மாறுது. இப்போதான் அதெல்லாம் அறிவிப்பாக வெளியிடுறாரு. இவர் குஜராத்துக்கான தேர்தல் வாக்குறுதி இங்கே அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. உத்தரப்பிரதேசில் சொல்ல வேண்டியது இங்கே அறிவிக்கிறார். பேங்க் ஃபார்மை ஃபில் பண்ணி தருவோம், அதை நாங்கள் சொல்லி தருவோம்னு இங்கே அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த ஸ்கீமை அதாவது மாநில அரசாங்கத்தோட உரிமை என்னன்னு கூட தெரியல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை 50% பெண்களை நியமிப்ப. நீ யார் ராஜா? நீ என்ன பிஎம்மா? நீ என்ன மோடியா? தம்பி, அது மத்திய அரசாங்கத்தோட வேலை, நீ பண்ணக்கூடாது. அதை அவங்க பண்ணணும். எது இவருக்கான திட்டம்னு கூட தெரியல. அப்படி இந்த இடத்துல விவசாய கடன் தள்ளுபடி இவர் பண்ணுவேன்னு சொல்றாரு. திமுக அரசு, முக்கியமா எம்கே ஸ்டாலின் தலைமையிலான அரசு 2021 ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா சுமார் 12,000 கோடி அளவில் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இது தெரியாத இந்த தற்கொலை இன்னைக்கு நான் கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்றாரு. அடுத்ததா, ஏற்கனவே
2 ஏக்கர் குறைவானவர்களிடம் அரசு கொள்முதல் தமிழ்நாட்டில் டைரக்ட் ப்ரெக்யூர்மெண்ட் சென்டர்ஸ், அதாவது டிபிசின்னு சொல்லுவாங்க, அது மூலயமா அரசு நேரடியா நெல் வாங்குது, சிறு விவசாயிகளுக்கு எம்எஸ்பி பிளஸ் இன்சென்டிவும் கொடுக்குது. இது இந்த ஆளுக்கு தெரியல. கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுல குறிப்பா 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% கடன் தள்ளுபடி இல்லை, பரிசீலனை செய்வோம். நாங்க மத்தவங்க மாதிரி தகுதி வாரியாலாம் பண்ண மாட்டோம். ஏண்டா நீ பரிசீலனை பண்ணுவ, மற்றவங்கன்னா பரிசீலனை பண்ணா தகுதின்னு வந்துருமா? சரி போய் தொலை அதை வச்சுக்க. அடுத்ததா இதெல்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி நடைமுறையில இருக்கு. அரசு கொள்முதல் புதிய விஷயம் இல்ல, டிபிசி மூலியமா ஏற்கனவே நேரடி வாங்குதல் நடக்குது. அடுத்ததா வருவோம். ரேஷன் கடையில 500 கடைக்கு குடும்பத்தாருக்கு 500 குடும்பத்தாருக்கு ஒரு கடை அப்படிங்கிறாரு. அதாவது அப்படி 500 ஃபேமிலி நாம்னா ஆயிரக்கணக்கான புதிய கடைகளை திரும்ப நம்ம திறக்க வேண்டியிருக்கும். ஆயிரக்கணக்கான கடைகளை நம்ம திறக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா 8 கோடியில் 2.5 கோடி ரேஷன் கடை திட்டம் இருக்கு. 2.5 கோடி இவங்களே சொன்னதுதான். 2.5 கோடியை 500 கடையா பிரிச்சா, 500 பேருக்கு கடையா பிரிச்சா இன்னும் எத்தனை கடையை திறக்கணும்? இதுல பெண் இடையாளர் வேற, ஆண் இடையாளர் வேற. மதுரை படத்துல இவர் நடிச்சிருப்பாரு, அதனால அந்த கண் ஞாபகம் வந்திருக்கும் போல. இதுல எத்தனை கடைகளை திறக்கணும், எத்தனை அரசுக்கு நிதி செலவு, கட்டட செலவு, இதெல்லாம் அந்த ஆகாவது தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல. இதெல்லாம் நடைமுறையில பெரிய சிக்கல் இருக்கு. குறிப்பா சொன்னா இது ஒரு பெரிய ஹியூஜ் காஸ்ட். தமிழ்நாடு பிடிஎஸ் ஆல்ரெடி இந்தியாவில் பெஸ்ட் 500 குடும்பத்திற்கு ஒரு கடைக்கான பட்ஜெட் இம்பாக்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வந்து ஏற்கனவே பிடிஎஸ்ல ஆல்ரெடி பெஸ்ட்ல இருக்கு. இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு தான் பெஸ்ட்ல இருக்கு. இது தேவையில்லாத நிதிச்சுமை. அடுத்து ரேஷன் கடையில பெண் ஆண் ஊழியர் தனித்தனியா போடுறாங்கிறது சோசியலி ப்ராக்ரெசிவ் ஐடியா தான். நல்லா சூப்பரா இருக்கே, அது கேட்க நல்லா இருக்கும். ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, ஸ்டாஃபிங் பிளஸ் சேலரி பேர்டன் அதிகம். நீங்க ஒவ்வொருத்தரையும் போட்டா ஸ்டாஃபிங்கும் பேர்டனும் அதிகம், சேலரி பேர்டனும் அதிகமாகும். டிஎம்கே ஏற்கனவே என்ன பண்ணிருக்கு, பெண்களை எஸ்எஸ்ஜி மூலியமா ரேஷன் கடைகள்ல பணியமர்த்தி இருக்கு. நீங்க ரேஷன் கடைக்கு போனா பில் போடுறவங்க பெண்ணா இருக்காங்க. ரேஷன்ல பில் போடுறவங்க பெண்ணா தான் இருப்பாங்க. இந்த தற்கூரிக்கு அது இந்த நாளில் ரேஷன் அரிசி திண்டுப்பாராங்க. நாள் ரேஷன் இன்னைக்கே எங்கள் வீட்டில் ரேஷன் சக்கரை கோதுமை எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். அரிசி கூட வாங்குறோம். நாங்கள் அரிசி வாங்குறோம், வாங்கி அதை ஊற வச்சு அது இட்லியோ மாவோ நாங்கள் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஹவுஸ் ஓனர் ரேஷன் அரிசி வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சும்மானா வாங்கிட்டு சும்மாவே இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வந்து அவங்க அரைச்சி இட்லி கடை வச்சுருக்காங்க, அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களே ஊற வச்சு அரைச்சு. இப்படி ஏதோ ஒரு வகையில் அது யாரோ ஒருத்தருக்கு பயனடைஞ்சுக்கிட்டே இருக்கு. யாரும் தனியாக இதில் விற்கலாம் இல்லை. இந்த ஆள் முன்ன பின்ன இட்லி தின்று போடுற ரேஷன் அரிசி இட்லியை தின்னாதான் தெரியும். நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் போய் உட்காந்து பக்கத்தில் பசங்களோட பக்கம் அவர் தின்னுவார். நீ என்ன தின்றுருக்க? அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து கல்வி கடன் தள்ளுபடி. மாநில அரசு முழுமையாக கல்வி கடனை வேவ் பண்ண அதிகாரம், குறைந்தபட்ச லிமிட்டட் தான். பல கடன்கள் நேஷனலைஸ்டு பேங்க்ல இருக்கு. அப்படி இருக்கும் போது அதுல நடைமுறை சிக்கல் இருக்குன்னு கூட இந்த ஆளுக்கு தெரியல. மத்திய அரசு திட்டங்கள் கொண்டு வரும்போது மாநில அரசு ஆல்ரெடி சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. மத்திய அரசாங்கம் வரும்போது இங்க ஆல்ரெடி இங்க இந்த திட்டங்கள் இருக்கு. இப்ப இவர் சொன்ன திட்டங்கள் எல்லாமே நடைமுறை சாத்தியம் இல்லாதது. இவர் நான் இதெல்லாம் கொண்டு வருவேன், அதெல்லாம் நான் வந்து பண்ணிடுவேன் இப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிரவுண்ட் ஒர்க்கே இல்லை. இப்போ நம்மளை கேட்டால் கூட நம்ம நிறைய சொல்லுவோம், இப்போ இந்த திட்டம் கொண்டு வாங்க, இந்த திட்டம் கொண்டு வாங்க. இந்த ஃபெலிக்ஸ் கூட ஒரு பொண்ணு உட்காந்து இன்டர்வியூவில் பேசுகிறாங்க. டேடி இப்போலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது டேடி உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் வேணா உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன், 2 பேரும் வாங்க நான் என் செலவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற்றி கொடுக்குறேன், வாங்க தமிழ்நாடு ஃப்ரீ பஸ்ஸில் ஏற்றுறேன், வாங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறதுக்கே நீங்கள் மகளிர் பேருந்து இலவச பேருந்துகள் வந்துருச்சு, ஏற்றி போகிறேன். அப்படியே அதே செலவோட வாங்க குஜராத் கூட்டு போகிறேன், அரசு பேருந்தில் ஏற்றுறேன். அப்படியே கையோட ஜார்க்கண்டுக்கோ இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு கூட்டு போகிறேன், வாங்க. எந்த பேருந்து நல்லா இருக்கும்? இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி கூட்டு போகிறேங்க, வாங்க ஏசி பஸ்லேயே கூட்டு போகிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எந்த பேருந்து நல்லா இருக்குன்னு. இப்படி கம்பியை பிடிச்சா தன்னா வந்துடும், அப்படி இருக்கும். நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷத்தில் எத்தனை புது பேருந்துகள் நீங்கள் வியப்பாக இருக்கும். இது பிரைவேட் பஸ்ஸா, இது கவர்மெண்ட் பஸ்ஸா, இன்னும் இவ்வளோ அழகாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, டிக்கெட் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு உள்ளே போனால் சாதாரண விலையில தான் இருக்குது.
சாதாரண விலையில தான் இருக்குது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல டிக்கெட் விலை ஏறி இருக்கு, அதை கூட பேச தெரியல இந்த ஆளுக்கு. அதை கூட பேச தெரியல. நீ அந்த அந்த கோரிக்கை வச்சா கூட ஆஹா நல்ல விஷயம்னு பேசலாம். அதை கூட உனக்கு பேச தெரியல. நீங்கள் ஏசி பஸ்ஸில் 15 ரூபா டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன், அதிகபட்சம் முதல் டிக்கெட்டு 15 ரூபா. அப்படியே கம்பேர் பண்ணால் அடுத்து நார்மலில் 11 ரூபா, 4 ரூபா அதிகம் உங்களுக்கு. அது 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 உங்களுக்கு ஆவரேஜ் தான், தாராளமாக இருக்கும். அப்போ நம்ம கோரிக்கை எப்படி இருக்குன்னா, பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவசம்னு ஒரு கோரிக்கை வையே, அப்படி வை, நல்லா இருக்கும்ல. அப்போ உன் பக்கம் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு ஆண்களுக்கும் இலவச பேருந்து, ஆண்களுக்கும் அல்லாத குறைய என் தோட்டத்தில் சாராயம் வருது, இப்படி இருக்குது இது பார்க்குறதுக்கு. இப்போ இவங்களுக்கு என்ன கோரிக்கை பேசணும் என்ன இதுன்னு தெரியாது. மப்பு மந்தாரத்தில் போதையை போட்டுக்கிட்டு வந்துட்டு எதையாவது உளர்றது, அதுக்கு அவங்க கீழே இருக்கவங்களை கைத்தட்ட வைக்கிறது, எந்த பக்கம் இருந்து கைத்தட்டலாம் அந்த எந்த மாவட்டமோ அதை குறி வச்சு அதுக்கு டார்கெட் பண்ணுறது, இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி அவ்வளோதான், இந்நேரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பார். இன்றைக்கி இப்போ என்ன பண்ணுவார், நம்ம மீது வந்த விமர்சனங்களை பார்த்து கொண்டு இருப்பாரா விஜய்? இல்லை, தூங்கியிருப்பார், அவ்வளோதான். ஐயோ நம்ம கூட்டத்துக்கு வரத வந்தால் அடிபட்டு செத்துட்டானே, இல்லை அடிபட்டுருக்கோ, அவனுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பாரா? அவனுக்கு அந்த ஆளு காதுக்கே போயிருக்காது இந்த மாதிரி ஒரு விஷயம். விவசாயிகள் பக்கம் வந்து நிற்க மாட்டாங்க திமுக, அவங்களுடைய போராட்டங்களை வந்து கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு திமுக வந்து எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க. இவர் சொல்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விவசாயிகளுக்கு திமுக நல்லது பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட நம்ம ஒரு செகண்டரியாக வைப்போம். அவங்களுக்கு தெரியும் இந்நேரம் விவசாயிகளுக்கு திமுக அரசாங்கம் எதுவும் செய்யலை அப்படின்னா, அவங்கள பெருசாக வஞ்சிச்சிருச்சு அப்படின்னா, அந்த கூட்டம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கூட இல்லை விஜய் கூட வந்திருக்கும். எங்கே இருக்காங்க அவங்கெல்லாம்? விவசாய சங்கத்தினர், விவசாய கட்சியினர்லாம் எங்கே இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும். இந்நேரம் விஜய் கூட வந்திருக்கணும். அப்போ நீ சரியில்லைன்னு அர்த்தம். அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியும். நீ அவங்களும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா நீ ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை அசிங்கப்படுத்துறேன்னு அர்த்தம். இந்த ஒரு பாயிண்ட்டே போதும் இந்த ஆளை அடித்து உட்கார வைக்கிறது. ரெண்டாவது கேட்குறேன், விவசாயிகள் மீது உனக்கு இவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா, ஒரு வருஷம் மழை புயல் வெயில் பார்க்காம இவ்வளோ பேர் உயிரை விட்டு டெல்லியில் போராட்டம் நடத்தினாங்க, நீ ஏன்டா போல? ஏன் போல? ஒருத்தன் கூட கொடுக்கலையே, ஏன் கொடுக்கல? இப்போ கேட்பாங்க, எங்கள் அண்ணா அப்படின்னா கட்சியை ஆரம்பிச்சாரு, சும்மா அதுக்கெல்லாமோ கட்சியை ஆரம்பிக்கிற முன்னாடி நடக்கிற ஏன்டா சொல்கிறேன்? அப்போ என்ன வெங்காயத்துக்கு அண்ணா சாரை போராட்டத்துக்கு போனீங்க? அதுக்கு முன்னாடி போனீங்களே. புலிப்படத்தில் வரி ஏய்ப்பு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த வரியை கட்டாமல் ஏமாத்திட்டு ஒரு ஆள் ஊழலுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடக்கும், நான் ஊழலுக்கு எதிராக நானும் குரல் கொடுக்க வந்திருக்கேன்னு போய் நின்னீங்க வெக்கம் இல்லாமல். எதுக்கு போய் நின்னேன்? அரசியலுக்கு வராமல் எதுக்கு அனிதா வீட்டுக்கு போனேன்? அரசியலுக்கு வராமல் எதுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போனேன்? இப்படி நம்ம கனெக்ட் பண்ணி கேட்கணும். விவசாயிகளுக்காக நீ இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்க? எத்தனை போராட்டத்தில் உட்காந்துருக்க? எத்தனை கண்டன அறிக்கையை நடிகராக இருக்கும்போது விட்டுருக்க? இல்லை இப்போ இந்த இடத்து இப்போ நடந்ததுக்கு வாங்க. இப்போ எதுக்கு? இப்போ கடைசியாக அமித்ஷாவும் மோடியும் வந்தப்போ ஒரு விவசாய சங்கத்தினர், குறிப்பிட்ட ஒரு விவசாய சங்கத்தினர் மோடியை வரவேற்றாங்களே, அப்படி ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கணுமே. விவசாயிகளை இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விட்டுருக்கணுமே. ஏன் விடலை? அப்போ நீ பேசுறது எல்லாமே, நீ இங்கே வந்தால் பச்சை துண்டு போடுவேன், திருப்பரங்குன்றம் போனால் காவி துண்டு போடுவேன், நீ போடக்கூடிய ஆள் தான். கன்னியாகுமரி போனோன்னா அங்கேயே போட்டுருவேன், நான் ஒரு ஃபாதர்னு போட்டுருவேன், கூச்சப்படாமல் போடுவேன். திருப்பதி பக்கம் பார்டர் கிராஸ் பண்ணி திருவள்ளூர் சைடு அங்கெல்லாம் போனால் பட்டைய நாமத்தை போட்டு விட்டுருவேன். நான் வந்து ஏழுகுண்டில் வாடான்ருவேன். நீ இப்படி ஒரு பச்சை வந்தின்னு தெரிஞ்சு போச்சு, நீ இப்படி தான் வருவன்னு தெரிஞ்சு போச்சு. வேற எங்கேயாவது நாகை சைட்லாம் போனோன்னா குல்லாவை போட்டுருவேன் அல்லா மாதிரி, அப்படி ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கு விவசாயிகள் பற்றி என்ன தெரியும்? விவசாயிகளுடைய அடிப்படை கோரிக்கைகள் ஒரு 10 கோரிக்கைகள் சொல்லுன்னா தெரியாது. அதை ஒரு சில கேளுங்க தெரியாது. ஒரு வீட்லையும் விஜயும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன, ஒரு நாளைக்கு 10 ரீல்ஸ் போடுறாங்க, அவ்வளோதான் தேர்தல் வேலை. ஒரு நாளைக்கு 10 ரீல்ஸ் போடுவாங்க, ஒரு 10 ரீல்ஸ் இல்லைன்னா ஒரு 5 ரீல்ஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, அவ்வளோதான் அவங்களோட வேலையை, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதான் அந்த கட்சிக்கான 2 பாட்டையை திரும்ப போட்டு ரீல்ஸ் போடுவாங்க. நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, அதுலையாவது அவங்க பேசுறத போடலாம். சோசியலிசம், செக்குலரிசம் நம்ம பேசணும் அப்படின்னு அதையாவது பேசலாம். பெரியாரிசம் பேசலாம், அம்பேத்கரிசம் பேசலாம், வேலுநாச்சியாரை பற்றி பேசலாம், இல்லை நம்ம ஆட்சி எப்படி இருக்குன்னு பேசலாம். நீங்கள் அவருக்கே மண்டையில் தட்டிட்டு நீங்கள் அப்படியே யார் இந்த வேலுநாச்சியார், அப்புறம் பெரியார், காமராஜர் இவங்க இருக்காங்கல்ல, அப்படியே வேலுநாச்சியார் தலையில் இருக்க தொப்பி எடுத்து நீங்கள் அஞ்சலி அம்மாளுக்கு வச்சிங்கன்னா யார் வேலுநாச்சியாருன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவார். அவ்வளோதான் அறிவு, வேற எதுவுமே கிடையாது. வருகிற தேர்தலில் டிவிக்கோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஒரு தொகுதியிலையும் ஒரு 5000 ஓட்டு வாங்குவானுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு தொகுதியில் ஒரு 5000லேருந்து ஒரு 10,000 வாங்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கலாம், அவ்வளோதான். அதை தவிர்த்து அவங்க டெபாசிட்டே இழந்துருவாங்க பாவம். அந்த கட்சியை நம்பி வேட்பாளராக நிற்கிறவங்களாம் கோடிக்கணக்கில் கடன்பட்டு நாசமாக போக போகிறான். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே தான், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு கடையை விரிச்சுட்டு உட்காந்துருந்தவர் இன்ன வரைக்கும் யாரும் கிட்ட கூட போல. அது இவங்க கேட்குற ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதுக்கு பின்னாடி சமூக நீதிலாம் ஒன்றும் கிடையாது.
இவங்களுக்கே தெரியும் நம்ம ஆட்சி அமைக்க மாட்டோம். 10 தொகுதியில் இவங்க குறி வச்சாங்க. ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா விஜயே நிற்கிற தொகுதியில் ஜெயிப்பாரான்னு தெரியாது. அப்படியான நிலமை இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு கட்சி வந்துச்சுன்னா அவங்கள கூட சேர்த்துக்கிட்டு இவங்க கூட்டணிக்கு வந்ததுனால தான் தோத்துட்டோம்னாவது நம்ம ஏமாத்திடலாம் அப்படின்னு விசிகாக்கு வலை விரிச்சாங்க, வரல. காங்கிரஸுக்கு வலை விரிச்சாங்க, காங்கிரஸ் இவங்களை வச்சு விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. அவங்க எதிர்பார்க்குறது 2 சீட்டு. அதுக்காக உங்களை வச்சு பொம்மலாட்டம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க கையில் வச்சு. அது தெரியாமல் இவங்க இருக்காங்க. காலையில் பனையூர் வாசலில் எல்லாரும் புசியானதுலேருந்து ஆதவர்லேருந்து ராஜ்மோகன்லேருந்து எல்லாரும் கேட்டில் இப்படி எட்டி பார்க்குறாங்க. 4 மணிலேருந்து நிற்கிறாங்க. கூட்டணி யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு எட்டி பார்த்தா பால்காரன் வரான், பேப்பர்காரன் வரான், கொஞ்ச நேரம் கழிச்சு இடியாப்பம் கூட வருது. அப்புறம் விசில் சத்தம் கேட்கும், பெரிய ஆள் வந்துட்டாங்கடா நமக்காக ஆதரவு. எட்டி பார்த்தா குப்பை வண்டி வருது, அதுவும் வரமாட்டேங்குது. அப்புறமா ஸ்கூல் வேன் வருது, மதியானம் காய்கறி வண்டி வருது, அப்படியே சாயங்காலம் ஆகுது சுக்கு காப்பி வருது, போண்டா வருது, எல்லாம் வராங்க. அதுக்கு மேலே புகை வண்டி வருது, ராத்திரி பெல் அடிக்கிறாங்க, குல்ஃபி வருது. ஆனால் கூட்டணிக்கு மட்டும் யாரும் வர மாட்டாங்க. ஒரே ஒரு வயசான பீஸ் வந்துச்சு, தனியாக நடந்து வந்து, பரவாயில்ல ஒரு ஆள் வந்துட்டார், இவர் ஏதோ ஒரு கட்சியோட பெரிய தூதர் போல், நம்மளை இவர் தான் கொண்டு போய் ஏதோ ஒரு பெரிய கட்சியில் சேர்க்க போகிறாரு, வாங்க உட்காருங்க பெரிய கட்சின்னு தெரியுது, வாங்க உட்காருங்க, நல்லா அனுசரிச்சிட்டாங்க. வாங்க எந்த கட்சியில் வந்துடுறீங்க? பெரிய கட்சி தானே? ஆமாம் பெரிய கட்சி தான். கட்சியில் வேறு யாரும் வரலையா? நான் மட்டும் தான் கட்சி. இல்லை கூட வேறு இல்லை, நான் மட்டும் தான் கட்சி. என்ன கட்சி? நேற்று தான் ஆரம்பித்தேன். அப்படியா, நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி வந்துட்டீங்களா? ஆமாம். உங்கள் பேர் பண்ருட்டி ராமச்சந்திரன். சரி உட்காருங்க. அவ்வளோதான், வேறு யாரும் வரல. நாளைக்கு மன்சூர் அலிகான் வந்தாலும் சேர்த்துப்பாங்க, சிஎஸ்கே வந்தாலும் சேர்த்துப்பாங்க. வேறு வழி இல்லை. பாவம் இஸ்லாமியர்கள் பற்றி இவங்க கவலைப்படுறாங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள் யாரும் வரல, முஸ்தஃபாவை தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க. சுரேஷ் வர்றதா ஒரு தகவல். கூல் சுரேஷ் வந்தால் நல்லது, கட்சியை சீரழிச்சு விட்டா இன்னும் ஒரு ஆள் தேவைப்படுது, அழிச்சு விடட்டும் அப்படிங்கிறான். கடைசி வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. அதுதான் இவங்களோட பாவமாக இருக்குது. அரசியல் அனாதை ஆகிட்டாங்க எல்லாரும். கருத்துக்களை பகிர்ந்தது ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.